செவனை செதற்கூடிய பிரம்மா கூட்ட ஒரு படைப்பு வச்சுவதற்காக சனகர் சனந்தர் சனாதனர் சனத்குமாரனும் சனகால்தீர் நான்கு தோற்றுவிக்க ஆனால் அந்த 4 பேர்களும் படிப்பு தொழிலை நாட்டம் அல்லாமல் பக்தியில் நாட்டம் உண்டு தவம் செய்ய போயிட்டு அரண்மனையிலே பிரம்மா கூப்பிட்டவர் மறுபடியும் 10 குமாரர்களை தோற்றுவிக்கிறார் யாரார் என்று பார்க்க போனால் நாரதர் வசிஷ்டர் பிறகு இருது புலவர் புலத்தியர் ஆங்கிரசு அத்திரி மாரிஸ் என்று சொல்லக்கூடிய 10 பேர்களும் நாரதன் என்று சொல்லக்கூடிய ஒரு மட்டுமே பிரம்மச்சாரி திலோகு சஞ்சாரனை நாரதன் வீணாகன பிரியன் கழகப்பிரியன் என்றால் பல்வேறு பேர் உண்டு என்ன இழைப்பார்கள் நாராயணா என்றது எழுந்து நித்தியக்கிரமர் அனுஷ்டானங்களை முடித்து முதலாவதாக சத்தியலோகத்தில் இருக்கக்கூடிய எனது தந்தை பிரம்மா நான்முகா சதுர்முகா என்றும் அழைக்கக்கூடிய ஆழத்திலே இந்த ஞானத்திலே வருங்காலத்திலே அனுகூலத்திலே மூலத்திலே பிரம்மனும் தான் இருந்து வாசி முடிக்கின்றான் பிண்டம் பிடிக்கின்றான் என்று வழங்கக்கூடிய பிரம்மனை கண்டு வணங்கி நல்ல ஆசிரியர்கள் பெற்று அடுத்தார் போல கல்விக்கு தெய்வமாக விளங்கக்கூடிய வான்களை தெய்வம் மணிவாக்கு தருவாள் ஆணி முத்தை போலே அறிவு முத்து மாளிகினால் காணுகின்ற காட்சியாய் காண்பதெல்லாம் காட்டுவதாய் மான் உயர்ந்து நிற்பார் மலரடிய சுழுவமைத்தாய் நாமதி கண்டு வணங்கி ஆசைகள் போல பெற்று இரண்டாவதாக ஸ்ரீவை கொண்டு சென்று அங்கே திருப்பார்கடலில் பள்ளி கொண்டிருக்கக்கூடியவர் எனது பாட்டன் மருதாமன் மச்சா குர்மா ராக வாமனா நரசிம்மா ராமா பரசுராமா பலராமா கிருஷ்ணா கரி என்று சொல்லக்கூடிய 10வது எடுத்து பார்க்கடல் வாசந்த உந்தியிலே நடுபந்தையிலே திருச்சந்தையிலே மூந்தை உந்தனோடு உந்தியிலே விஷ்ணு தான் இருப்பதை உண்மை என்று பாராட்டி வாழை பெண் என்று வழங்கக்கூடிய காக்கும் கர்த்தா மகஸ்மொழி கண்டு வணங்கி நல்லாசிரியர்கள் பெற்று அடுத்தார் போல செல்வத்திற்கு விளங்கக்கூடிய திருவிழா சுரந்தர திருவை போற்றி திருமால் நெஞ்சவர் திருமகள் போற்றி கருமால் மாறுவம் மலந்தாய் போற்றி பெருமாள் பெரியா பெருமகள் போற்றி என்று வழங்கக்கூடிய எனது பாட்டியா நிச்சயம் தேவையரை கண்டு வணங்கி ஆசிரியர்கள் பெற்று மூன்றாவதாக திருக்கேளம் சென்று அங்கே வீட்டிற்கக்கூடியவர் சிவபெருமான் சிருஷ்டி திதி சங்காரம் அநேகரகம் திருவண்ணம் சொல்லக்கூடிய பஞ்சகர்த்திகளுக்கும் கர்த்தாவான அத்தியிலே கர்மத்திலே நடுமத்தியிலே நெற்றியிலே
சதாசிவம் என்று சொன்னிருந்த நிலைமை போராடி வாழைப்பெண் என்று வணங்கக்கூடிய சிவனை கண்டு வணங்கி நல்ல ஆசைகள் பெற்று அடுத்தார் போல சக்திக்கு தெய்வமாக வழங்கக்கூடிய புத்தவழி புவன மதியானங்கையும் புத்த வண்ணம் காத்தவழி பின் கறந்தவழி கரை கண்ணனுக்கு முத்தவழி என்று மோகம் முந்திரிக்கிளியவளி மாத்தவழி உன்னையொன்று மற்றொரு தெய்வம் பந்திப்பது என்று வணங்கக்கூடிய பராசக்தி கண்டு வணங்கி ஆசைகள் பெற்று இப்படியாக மும்மூர்த்திகளையும் தம்பி சொன்னதாக கண்டு தரிசித்து விட்டு இப்போவழிகளே தமிழுக்கு தலைவனாக கலியுகத்திற்கு கண்ட தெய்வமாக விளங்கக்கூடிய சிகந்தபெருமானை வீரமுத்து குமரனை செந்தில் குமரனை வணங்கி ஆசை பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் வேலை வெளிச்சால் பக்கமாக வந்து கொண்டிருக்கின்றேன். நமோ நாராயணா. நான் தினம் ஒரு கழகம் செய்ய வேண்டும், அப்படி ஆகாவிட்டால் என்று சிறசாகப்பட்டது 1000 தூக்குகளாக என்ற சாபம் எனக்கு மாலை அணிவித்து பெருமை சேர்த்த அன்பண்ணன் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த மனமான நன்றி எனது வணக்கம். பெறப்பட்ட சாபம் என்னென்ன தக்கனிட்ட சாபம். இந்த சாபத்திற்கு எனக்கு ஏதாவது கழகத்திற்கு வழிகள் எதுவும் கிடைக்கவில்லை. என்ன காரணம்? யாரை வணங்க வேண்டும், எவரை வணங்க வேண்டும், எவரை வணங்கினார் இந்த இடத்துல கழகம் சிறப்பாக நடைபெறும் என்று பார்க்கின்ற பொழுது அல்லப்பும் வல்லுனைப்பும் மண்ணை வீட்டில் பிறந்த தொல்லைப்பும் போவாது அனுமதிக்க மாமொரனை கோபுரத்தில் வீட்டிருக்கும் செல்வக் அனுமதியை கைதொழுத கால் என்ற வணங்கக்கூடிய அந்த அத்திமுகத்தினை விநாயக கடவுளை முதலில் இசைப்பாடி வணங்கிவிட்டு பிறகு கழகத்திற்கு வெளியில் நாம் அத்திமுகத்தே சித்தி புத்தி விநாயக பெருமாள் தத்தி கேட்டபடி பக்தியோடு நான் பெரியாரோ அஞ்சு கரங்களே அவையலே ஐந்து கரங்களே அவையலே அஞ்சு கரங்களே அவையலே நஜமுகன் பீடிகள் காருண்யமே நஜமுகனி என்னும் காருண்யமே அருளும் பாடும் சரணங்களே அஞ்சு கரங்களே அவையலே அஞ்சு கரங்களே அவையலே மலையாள முகத்தோடு நம்மை காப்பவள் தேவாதி தேவர் இவன் மோசவள் மலையாள முகத்தோடு நம்மை காப்பவள் தேவாதி தேவருக்கு இவன் மோசவள் மலையாள முகத்தோடு நம்மை காப்பவள் தேவாதி தேவர் இவன் மோசவள் ஆனந்தமான துதிக்கை வரம் இறைப்பவனே துதிக்கை வரம் இறைப்பவனே மாங்கனி தனக்கென்று விளையாட்டு செய்தார் மாங்கனி தனக்கென்று விளையாட்டு செய்தார் மாங்கனி தனக்கென்று விளையாட்டு செய்தார் அதனாலே அதை இன்னும் முன்னாமல் வைத்த அந்த ஐந்து கரங்களே அவையங்களே அஞ்சு கரங்களே அவையங்களே ராஜாதி ராஜானவன் மடியிலே ஈரேழு உலகங்கள் அவன் மடியிலே ராஜாதி ராஜானவன் இவன் மடியிலே ஈரேழு மரங்கள் இவன் மடியிலே ராஜாதி ராஜானவன் இவன் மடியிலே ஈரேழு உலகங்கள் அவன் மடியிலே ஆரம்பமே அருள்வாயப்பா அடுத்த முடிவன் அருள்வாயப்பா கரிமுக குரு
உள்ளம் கனிந்தானே அறிமுக குருதேவன் திருவுள்ளம் கனிந்தானே அறிமுக குருதேவன் திருவுள்ளம் கனிந்தானே அறியாது திரியே தினம் பாட ஐந்து கரங்களே அபயங்களே அஞ்சு கரங்களே அபயங்களே கஜமுகன் பீடிகள் காருண்யமே கஜமுகனே காருண்யமே அருளும் பாதம் சரணங்களே அஞ்சு கரங்களே அபயங்களே அஞ்சு கரங்களே அபயங்களே ஐந்து கரத்தனை ஆணை முத்தனை இந்தியில் எம்பெருபோலும் ஈன்றனை நந்தி மன்னனை யான கொழுந்தினை புத்தியில் வைத்தடி போற்று நின்றனை என்று வணங்கக்கூடிய விநாயகர் கடவுளை இசைப்பாடி வணங்கிவிட்டாலும் கூட இன்னும் இந்த கழகத்திற்கு வழிகள் எதுவும் எடுக்கவில்லை. என்ன காரணம்? இன்னும் யாரை வணங்க வேண்டும், எவரை வணங்க வேண்டும் என்று பார்க்கின்ற பொழுது மங்கள ரூபிணி மதினி சோழனி மன்மத வாணிலை சங்கடம் நீங்கிட சவுடத்தில் வந்திடும் சங்கர் சுந்தரியை கங்கன வாணி கனிமுகங்க நலல் கற்ப காமனி ஜெய் ஜெய் சங்கரி கௌரி கிருபாகரி துக்க நிவாரணி காமாட்சி என்று வணங்கக்கூடிய அந்த மீனாட்சி அம்மனை எப்படியெல்லாம் வணங்க வேண்டும் என்று பார்க்கின்ற பொழுது அதற்கு முன்பாக இந்த நல்வாய்ப்பினை எங்கள் அனைவருக்கும் ஏற்படுத்தி கொடுத்த அத்தனை ஊர் பொதுமக்கள், விழா கமிட்டியாளர்கள், ஊர் முக்கியஸ்தர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த மனமான நன்றி நன்றி வணக்கம். மற்றும் இந்த நாடத்தினுடைய அமைப்பாளர் அன்பண்ணன் வீரமங்கலத்தைச் சேர்ந்த தமிழ் செல்வன் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த மனமான நன்றி. பருங்கமடியிலே சிறப்பான முறையில் ஒளிபெருக்கி அமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சோனியா பாரதி ஆடியோஸ் உரிமையாளர் அவர்களுக்கும் அதிலே பணிபுரிந்து கொண்டிருக்கக்கூடிய இயக்குநர்கள், ஆபரேட்டர்கள், அன்பண்ணன் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த மனமான நன்றி நன்றி வணக்கம். அதிவீரமுள்ள ராஜாதிராஜனுக்கு குமார போட்டவரும் திருநாடு குமாரத்தோடவர் திருநாடு ஆயாது அன்பு வச்ச மகராஜி மறையாது இன்னும் வச்ச மீனாட்சி ஊரோடு பேரோடு உறவாடி ஒரு காட்சி மனசும் மனசும் இணைய ஒரு நாள் மீனாட்சி அவனி வரும் மீனாட்சி ராஜவச்ச ராஜாத்தி கூடாத வேஷம் வள கூட்டார் சந்தரது மீனாட்சி வரும் நடந்தார் பலமேடான கடந்தாரு கூடாத வேஷம் மறி போற மல்லிகட்ட துணிஞ்சாரு மகராணி கண்ணு பண்ணிச்சாரு வேலென்ன வாழ வெறுப்பான
நீருக்குள்ளே மாலத்துள் நீர் போல நம்மனை வணங்கி விட்டாலும் கூட நன்றி கைத்தட்டிய இத்தனை உள்ளங்களுக்கும் இந்த மனமான நன்றி. பெறப்பட்ட நம்மனை வணங்கி விட்டாலும் கூட இன்னும் இந்த கழகத்திற்கு வழிகளெதும் இருக்கவில்லை. என்ன காரணம்? இன்னும் யாரையும் வணங்க வேண்டுமா இல்லை வர்ணிக்க வேண்டுமா என்று பார்க்கின்ற பொழுது ஆக முதல்ல நான் யாரை வணங்கினேன்? விநாயக பெருமானை வணங்கினேன். ஒரு முருக பெருமானை வணங்கிருக்க வேண்டியதானே, சிவபெருமானை வணங்கியிருக்க வேண்டியதானே, பராசக்தியை பத்தி நான் அதாவது பாட்டு பாடி இருக்க வேண்டியதானே. ஏன் முதல்ல நான் விநாயக பெருமானை வணங்கினேன் அப்படின்னா நிறைய காரணங்கள் உண்டு. அதுல மிகப்பெரிய காரணம் என்னன்னா, இந்த உலகத்துல பணக்கார சாமி அப்படின்னா நம்ம வந்து எதை சொல்லுவோம்? பணக்கார சாமி அப்படின்னா வெங்கடாச்சலபதியை சொல்லுவோம். அப்ப ஏழை சாமின்னா நம்ம வந்து யாரை சொல்லுவோம்? ஏழை சாமின்னு ஒண்ணு இருக்கா? இது கேள்வியில ஒரு சிந்தனையா கூட எடுத்துக்கலாம். அப்ப பணக்கார சாமின்னு ஒண்ணு இருக்கு, இல்ல ஏழை சாமி ஒண்ணு இருக்குன்னு இருக்கக்கூடாதா? அப்ப ஏழை சாமி அப்படின்னா யாரு அப்படின்னா, ஒரு மனிதனுடைய கையில இந்த சாணியை எடுத்து இப்படி இப்படி உருட்டுன்னு வைங்கள, அது உருட்டுனா அது ஒரு வடிவத்துல வரும். அதுல அருவம்புள்ள குத்தி வச்சா அது என்ன சாமி? விநாயகர். ஒரு மஞ்சள் எடுத்துக்கங்க, ஒரு மஞ்சளை கைக்குள்ள வச்சு அடக்கி இப்படி பிடிச்சி எடுத்தீங்கன்னா அதுல அருவம்புள்ள வச்சா அது வந்து விநாயகர். அப்ப பணக்கார சாமினா வெங்கடாச்சலபதி. ஏழை சாமினா யாரு? விநாயக பெருமான். ஏழை சாமினா என்ன பணத்தால ஏழை ஆனாரா? அது கிடையாது. ஏழைகளின் சாமி அதான் விநாயக பெருமான். அப்பேற்பட்ட பெருமைகளும் இருக்கு. இருந்தாலும் கூட இப்பேற்பட்ட இடத்துல பாடிக்கொண்டும் பேசிக்கொண்டு வந்தாலும் கூட இந்த இடமாக்கப்பட்டது எப்பேற்பட்ட இடம் என்று பார்க்கின்ற பொழுது, ஒருமழன் திருமல் நிற்கின்ற உத்தமர் ஒரு வேண்டும் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேச ஒரு உலகலாமை வேண்டும் பெருமை பெறும் நினைந்து கொள்ள வேண்டும் பொய்மை பேசாதிருக்க வேண்டும் மறு வெண்ணாசை மறக்க வேண்டும் மதி வேண்டும் நின் கருணை நிதி வேண்டும் நோயற்ற வாழ்னா வாழ வேண்டும் அப்படின்னு இருக்காங்க. அப்படின்னு யார் சொன்னது? நோயற்ற வாழ்னா வாழ வேண்டும் அப்படின்னாங்களே அருட்பெருஞ்சோதி ராமலிங்க அடிகளார். இந்த உலகத்துல ஒரு மனிதனாகப்பட்ட பிறந்துட்டான் அப்படின்னா நோய் இல்லாம வாழ முடியுமா? முடியாது. ஏதாவது ஒரு நோய் வந்து மனிதனுடைய உடம்புல ஒட்டிக்கும். அப்ப நோய் வர்றது வராது யார் கையில இருக்கு? நம்மளுடைய கையில இருக்கு. ஆக நல்லதை சாப்பிடணும், நல்லா சாப்பிடணும் அப்படின்னு இருக்காங்க. நல்லதை சாப்பிடணும் அப்படின்னு இருக்காங்கல்ல. நல்லதுன்னா எதை சாப்பிடுறது? சோறு சாப்பிடணும், நல்ல சோறை சாப்பிடணும். அப்ப சோறுங்கிற வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா? இப்ப சோத்தை யாரும் சோறுன்னு சொல்றோமா? கிடையாது. ஒரு உணவகத்துக்கு நம்ம வந்து சாப்பிட போனாலும் அங்கே போயிட்டு என்ன கேட்கிறோம்? ரைஸ் இருக்கா, கொஞ்சம் ரைஸ் வைங்களே அப்படிமோ. அதுலயும் சில பேர் கேட்பாங்க, ஐயா கொஞ்சம் சாதம் வைங்களே அப்படிம்பாங்க. ரைஸ்ன்னு கூட நம்ம ஆங்கிலத்துல கூட சொல்லிக்கலாம். இப்ப சாதம் அப்படிங்கிறமே சாதத்துக்கு அர்த்தம் என்ன? சாதம் என்றால் சாணம் என்ற அர்த்தம். ஐயா கொஞ்சம் சாதம் வைங்களே, கொஞ்சம் சாணம் வச்சுட்டு போங்களே, அதுக்கு அர்த்தமாயி போகும். ஆக சோத்தை வந்து சோறு தான் சொல்லணும். அப்ப சோத்துக்கு பெருமை சேர்த்தான் யாரு? சோத்துக்கு மரியாதை கொடுத்தது திருவள்ளுவர் இருக்காரு பார்த்தீங்களா? திருவள்ளுவருடைய மனைவி பெயர் வந்து வாசகி. திருவள்ளுவர் என்ன பண்ணுவாரா? தினமும் சாப்பிடறதுக்கு இப்படி உட்காரும் பொழுது தன்னுடைய மனைவி வாசுகி என்ன பண்ணுவாங்களாம்? ஒரு தட்டுல சோத்தை போட்டு ஒரு கூடையில தண்ணியும் ஒரு ஊசியும் வச்சிருவாங்க. இப்ப தட்டுல சோறு இருக்கு சாப்பிடலாம், தண்ணி இருக்கு குடிச்சுக்கலாம், ஊசி எதுக்கு? அந்த ஊசி எதுக்கு அப்படின்னா, ஒரு மனிதனாகப்பட்டவன் சோறு வந்து கீழே சிந்தாம சாப்பிட முடியுமா? அப்ப திருவள்ளுவர் வந்து சாப்பிடும் பொழுது ஒன்னு ரெண்டு சோறு கீழே சிந்தி விழும் பொழுது, தரையில விழும் பொழுது அந்த ஊசியை எடுத்து அந்த சோத்துல குத்தி அந்த தண்ணியில நினைச்சு திரும்ப அந்த சோத்தை சாப்பிடுவார். இப்படி எல்லாம் சோத்துக்கு பெருமை சேர்த்திருக்காரு திருவள்ளுவர். இருந்தாலும் கூட நோயற்ற வாழ்னா வாழ வேண்டும் அப்படின்னாங்க. அப்ப நோயே இல்லாம வாழணும் அப்படின்னா என்ன பண்றது? உள்ளம் பெருங்கோயில் ஊடம்பு ஆலயம் அப்படின்னுங்க. அப்ப உள்ளமே பெருங்கோயில் ஊடம்பு ஆலயம் அப்படின்னா நம்ம உடம்புதான் ஒரு ஆலயமா. இப்ப இந்த ஊர்ல ஒரு ஆலயம் இருக்குன்னு வைல, இந்த ஆலயம் இருக்குன்னா தினம் சுத்தமா தானே வச்சுக்குவாங்க. தினம் இல்லாட்டியும் வார வாரம் சுத்தப்படுத்தி வச்சுக்குவாங்க. அப்ப நம்ம உடம்பு ஒரு ஆலயம் அப்படின்னா நம்ம உடம்ப நம்ம தானே சுத்தமா வச்சுக்கணும். ஆக கடைசி வரையும் ஒரு மனிதன் 100 வருஷம் வரையும் நோயே இல்லாம வாழணும் அப்படின்னா என்ன பண்ணாம இருக்கணும்? பாவம் பண்ணாம இருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. இப்ப யாரு பாவம் பண்ணாம இருக்காங்களா? தெரிஞ்சு தெரியாமையும் கூட சின்ன சின்ன பாவங்கள் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இப்ப உதாரணத்துக்கு ஒரு மனிதனுக்கு கையில வந்து ஒரு கொசு கடிச்சுக்கிட்டு இருக்குன்னு வைங்க, அந்த கொசுவை மெதுவா பிடிச்சி இப்படி கீழே இறக்கி விடுறோமா? கிடையாது. அப்படி பிடிச்சி நசைக்கு பொண்ணு தூக்கி போட்டுரும். அப்ப அதுவும் கூட ஒரு வகையான பாவம். இருந்தாலும் கூட இப்பேற்பட்ட இடத்துல பேசிக்கொண்டே இருந்தாலும் கூட என்னுடைய புகழை இங்கு பாட வேண்டும், பாட வேண்டும். கை விரலில் பிறந்தது நாதம், என் குரலில் வளர்ந்தது கீதம்.
நாதம் என் குரலில் வளர்ந்தது கீதம் கை விரலில் பிறந்தது நாதம் என் குரலில் வளர்ந்தது கீதம் இசையின் மலையில் அணைந்து இதயம் முழுதும் குளிர்ந்து இசையின் மழையில் நனைந்து இதயம் முழுதும் குளிர்ந்து என் ஆசைகள் நிறைவேறும் நாள் வந்தது என் ஆசைகள் நிறைவேறும் நாள் வந்தது கை விரலில் பிறந்தது நாதம் என் குரலில் வளர்ந்தது கீதம் இதுவரையில் இலை உதிர்த்தாலும் இளவேல் இனி எதிர்த்தாலும் இதுவரையில் இலை உதிர்காலம் இளநீர் எதிர்காலம் உலகமெல்லாம் இசை கேட்கும் உலகமெல்லாம் இசை கேட்கும் உலகமெல்லாம் இசை கேட்கும் உள்ளமெல்லாம் அதனை வரவேற்கும் உள்ளமெல்லாம் அதனை வரவேற்கும் கை விரலில் பிறந்தது நாதம் என் குரலில் வளர்ந்தது கீதம் கள்ளும் இசையாய் கனியாகும் முள்ளும் அதனால் நினைவாகும் கல்லும் இசையால் கனியாகும் முள்ளும் மலராகும் உள்ளம் முழுதும் பண்பாடும் உள்ளம் முழுதும் பண்பாடும் உள்ளம் முழுதும் பண்பாடும் ஓசையிலே நாதம் நின்றாடும் ஓசையிலே நாதம் நின்றாடும் கை விரலில் பிறந்தது நாதம் என் குரலில் வளர்ந்தது கீதம் இசையின் மலையில் அணைந்து இதயம் முழுதும் குளிர்ந்து இசையின் மழையில் நனைந்து இதயம் முழுதும் குளிர்ந்து என் ஆசைகள் நிறைவேறும் நாள் வந்தது என் ஆசைகள் நிறைவேறும் நாள் வந்தது கை விரலில் பிறந்தது நாதம் என் குரலில் வளர்ந்தது நன்றி. இப்படியாக பாடிக்கொண்டு வேலை மலைச்சாரலின் அருகாமையில் வந்து விட்டாலும் கூட இந்த இடமாக்கப்பட்டது எப்பேற்பட்ட இடம் என்று பார்க்கின்ற பொழுது பொன்னின் மணி கிங்கினி சிலம்பொழி விளம்ப மின்னும் மணி மேகலைகள் மெல்லன உதிப்ப சின்னமலர் கொண்டு சில சேடியர்கள் சூழ அன்னம் என்ன வல்லவென வாவென உரைத்தார் என்று போற்றுதலுக்குரிய இந்த இடத்தை பார்க்கின்ற பொழுது எப்படி எல்லாம் தோன்றுகிறது நினைக்கின்ற பொழுது இதோ இதோ என் பல்லவி எப்போது கீதமாகுமோ இவள் உந்தன் சரணம் என்றாள் அப்போது வேதமாகும் இதோ இதோ என் பல்லவி எப்போது கீதமாகுமோ இவள் உந்தன் சரணம் என்றாய் அப்போது வேதமாகுமோ இதோ இதோ என் பல்லவி என் வானம் எங்கும்
இது என்ன ஜாயமோ நீ கீர்த்தனை நான் காதலை பொறுக்காமல் போகுமோ இதோ இதோ என் பல்லவி எப்போது கீதமாகும் இவன் சரணடைந்தார். அப்போது வேதமாகும் இதோ இதோ என் பல்லவி இந்த வானம் தீர்ந்து போகலாம் நம் வாழ்க்கை தீருமா பருவங்களும் நிறமாறலாம் நம் பாசம் மாறுமா ஒரு பாடல் பாட வந்தவள் உள் பாடலாகிறேன் விதி மாறலாம் உள் பாடலில் சுதி மாற கூடுமா நீ கீர்த்தனை நான் காதலை பொறுக்காமல் போகுமா இதோ இதோ என் பல்லவி எப்போது கீதமாகுமோ சரணடைந்தார். அப்போது வேதமாகும் இதோ இதோ என் பல்லவி இப்படியாக பாடிக்கொண்டே நன்றி வேலி மலைச்சாரை அருகாமையிலே வந்துவிட்டாலும் கூட இந்த இடமாகப்பட்டது எப்பேற்பட்ட இடம் என்று வாழ்க்கின்ற பொழுது ஆங்காரமும் விளக்கி ஐம்புலனை சுற்றறுத்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்கலாம் என்ற பாடுகின்ற சித்தர்களும் யோகிகளும் தவரசிகளும் வாசம் செய்யக்கூடிய இந்த இடம்தான் வேலிமலைச்சாரல் தேவயாகம் பூதையாகம் பிதிராகும் மானுடையாகம் பிரம்மையாகம் போன்ற யாகத்தை எல்லாம் செய்கின்ற முனிவர்கள் எல்லாம் இருக்கின்ற இந்த இடத்திற்கு பிறகுதான் வேலிமலைச்சாரல் அஞ்ஞானம் விஞ்ஞானம் ஆத்ம ஞானம் பரமஞானம் சிவஞானம் போன்ற ஞானத்தை இருந்த ஞானி எல்லாம் இருக்கின்ற இந்த இடத்திற்கு பிறகுதான் வேலிமலைச்சாரல் அது மட்டுமா தனி புராணத்தை பாடினாரி கச்சியப்பு முனிவராகப்பட்டவர் இந்த இடத்தை பார்த்துதான் தேனும் சிந்தின இடிகளும் தீஞ்சுவை கனிகளும் ஊனு துய்ப்பன உடுப்பண்ண மறுதலைகள் வானு துந்தினை ஆடுவ மணிவர இருப்ப ஏனோ சூழ்ந்து குண்டவருக்கு நல் குறவென்றே என்று வாடிருக்க வேண்டும். நாமும் இந்த இடத்தை பார்க்கின்ற பொழுது எப்படி எல்லாம் வர்ணித்தாக்க வேண்டும் என்று பார்க்கின்ற பொழுது ஒரு அம்மானை நான் பாட தகுதிமிதும் சலங்கையிட்டால் ஒரு மாது சங்கீதம் நீ பாடு அவள் விழிகளில் ஒரு பழரசம் அதை காண்பது எந்த பரவசம் ஒரு மானை நான் காண மானை நான் பாட தகுதிமிதும் காமத்தில் தடுமாறி தாமரை போகிறது இதை கண்ட வேகத்தில் பிரம்மனும் மூகத்தில் படைக்கின்ற பாவம் கண்களோ காற்றில் தந்து வரும் சந்திர வளத்துக்கு காலம் உழைத்த
விட்டு பூ போல பூத்தாள் மனமெங்கும் மனம் எந்த மனமெங்கும் மனம் சங்கீதமில் பாடு எந்த மாதிரி ஒரு அதை காண்பதில் எந்த ஒரு மானை நான் ஒரு மானை நான் பாட அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி வணக்கம். இப்படியாக பாடிக்கொண்டு வேலு மலைச்சாரலின் அருகாமையில் வந்துவிட்டாலும் கூட இந்த இடத்திலே மனிதர்களின் நடமாட்டம் எதுவும் இருக்கின்றதா? குரலோசை எதுவும் கேட்கின்றதா? கேட்கின்றது மிக இனிமையாக. பெரியாள், மகரியாள், தகோடியாள், செங்கோட்டியாள் மற்றும் புல்லாங்குழல் போன்ற இசை கருவியில் இருந்து எழுகின்ற நாத்தை காட்டிலும் ஒரு இளமெண்ணாகப்பட்டவள் தனது தோழி மார்களுடன் திணைக்கோணத்தை காவல் காத்து வருகின்றாள். இந்த பெண்ணாகப்பட்டவள் யாராக இருக்கலாம் என்று பார்க்கின்ற பொழுது இந்த லோகத்திலே தேவர்கள் எல்லாம் ஆடி பாடி மகிழ்கின்ற ரம்பா, ருசி, மேனகா, அலம்பசை, மணகுரை, திலோத்தமை, உமாவதி, கலாவதி, காந்திமதி, மோகினி என்று சொல்லக்கூடிய அழகுமிக்க பெண்களை காட்டிலும் பெண்ணாகப்பட்டவள் பேரழகு மிக்கவளாக திகழ்கின்றாள். இந்த பெண்ணை பார்க்கின்ற பொழுது இந்த பெண்ணினுடைய சாரீரத்தை சற்று உற்று பார்க்கின்ற பொழுது இரவிலே கனவிலே பாடவானி இரவாணி இரவிலே கனவிலே பாடவானி தினமாடி வாழி சங்கதி சொல்லி இரவிலே தனிவிலே பாடவானி இதயமே गरी सपमका गरी 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 पानी पातदाड़ी दाड़ी दूराड़े मागली नी सुन्नदाड़ी दाड़ी पूपूतदे मोड़ी सब पूरिया பாடவானி இதயமே புயல் போல்
புயல் போல நீ புயல் போலவே இந்த வனமே ஒரு குரலே அதில் உன்னை மலர் மலர் மலரா பாடவாணி இதயமே முருகனே அடியுள்ளடி சோதனை தினவாணி வேதனை தனிவெங்கடி என்னடி சங்கதி சொல்லடி தீரவாணி இரவிலே கனவிலே பாடவாணி இதயமே முருகனே கையிலே கவனம் உண்டு. சோ என்னும் சப்தத்துடன் திணைப்புணத்தை காவல் காத்து வருகின்ற இந்த பெண்ணாகப்பட்டவள் யாராக இருக்கலாம் என்று பார்க்கின்ற பொழுது இந்த பெண்ணை ஒரே ஒரு முறை வர்ணிக்க வேண்டும். ஆகையினால் குற்றால மலையிலே உடுத்தி வந்த தலையிலே வற்றாத பேரழகே நீ ஆடு திங்கள் வந்தாட அருவியிலே நீராடு. குற்றால மலையிலே துடித்து வந்த தமிழிலே வற்றாத பேரழகே நீ ஆடு திங்கள் வந்தாட அருவியிலே நீராடு. காவியத்தின் ஒரு மகளே ஓவியத்தின் இரு மகளே ஆவியத்தின் ஒரு மகளே ஓவியத்தின் இரு மகளே ஓவியத்தின் இரு மகளே நீயாடு சொந்த தமிழ் மருமகளே நீயாடு. எங்கள் சொந்த தமிழ் மருமகளே யாரே குற்றால 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 மலையிலே குதித்து வந்த தலையிலே வட்டாத பேரழகே நீயாடு திங்கள் வந்தாட அருவியிலே நீராடு. என்னை நானின் மக்களுக்கு இருந்தவே குற்றால 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 மலையிலே குதித்து வந்த தலையிலே வட்டாத பேரழகே நீயாடு திங்கள் வந்தாட அருவியிலே நீராடு. தமிழ் மொழி கொண்ட தங்கை தங்க நிறம் மங்கை தமிழ் மொழி கொண்ட தங்கை தங்க நிறம் மங்கை தவழ்காலி வரும் உள்ளத்திலே நீயும் தவழ்காலி வரும் உள்ளத்திலே குற்றால 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 மலையிலே குதித்து வந்த தலையிலே வட்டாத பேரழகே நீராடு திங்கள் வந்தாட அருவியிலே நீராடு திங்கள் வந்தாட அருவியிலே நீராடு. சுந்தரம் நிறைந்த துன்பம் பொன் திறந்த மக்கள் சுந்தரம் நிறைந்த துன்பம் பொன் திறந்த மங்கை இந்த உலகில்
என் வந்தாய் அந்த ரவியோடு தேவர் சுகவி மூலங்க வந்த இந்த தானைக்கை தகுந்த பிறந்த மங்கையும் இந்த உலகில் என் வந்தாய் என் வந்தாய் என் வந்தாய் யாரோ ஒரு ஆடவர் யாரோ ஒரு காவல்காரர் புராணங்கள் 18 புராணம் இருக்கு அவர் பெருமை தானா 19 புராணம் வந்து படிச்சிருக்காங்களோ என்னது 18வது புராணம் வந்து கந்த புராணம் அது என்ன 19வது புராணங்கிறீல சொந்த புராணமா 19 புராணம் அவங்க படிச்சிருக்காங்க சரி வரட்டு சந்திக்கலாம் நமோ நராய